வீக்கெண்டுனாலே மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இல்லாம வீக்கெண்டே இல்லைன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா பிரியாணி இஸ் அன் எமோஷன் அப்படின்ற வேர்டு உண்மைன்ற மாரியே ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ குழந்தைங்களுமே பிரியாணி தான் கேட்குறாய்ங்க. இப்போ கிரேவி பண்ணுறத கேட்குறத விட, தினமும் நீங்கள் பிரியாணி பண்ணி கொடுத்தா சாப்பிட ரெடியாக இருக்காய்ங்க. வாரத்தில் 7 நாள் கொடுத்தா கூட என் வீட்லலாம் சாப்பிட ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் மற்ற நாள் அப்படிங்கிறப்போ இன்றைக்கி சண்டே விடுவாய்ங்களா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடிலாம் பிரியாணின்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போதே அப்படியே அமிர்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எப்படா பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போலாம் இல்லை, நினச்சாலே நம்ம பிரியாணியோ இல்லை கிரேவியோ ஏதோ ஒரு செஞ்சு சாப்பிட்றோம். எனக்கு மட்டன் பிரியாணி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். முன்னாடி நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது மட்டன் பிரியாணி ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. ஏன்னா மட்டனோட ரேட்டே ஹைன்றனா அடிக்கடிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பிரியாணி பிடிக்குன்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.